ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. கார் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்றதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. கார் அப்படின்றது சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி தாங்க இருக்கும். இதுக்குள்ளே நம்ம ஏதாவது பொருள் போட்டோம், இல்லை வந்துட்டு ஏசி ஓடிக்கிட்டே இருக்குது, அந்த ஏசி ட்ரைனஸ் ஆகிறதுனால சில ஸ்மெல்ஸ் அப்படின்றது வரும். ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய வந்துட்டு காற்றை தான் அது உள்ளே எடுத்து கொடுக்குது. அப்படி இருக்கக்குள்ள காரில் பர்ஃப்யூம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நானும் வந்துட்டு கார் வாங்கினதுலேருந்து ஒரு நல்ல பர்ஃப்யூமாக வாங்கணும், இந்த பர்ஃப்யூம் வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லிக்யூடு அப்புறம் ஜெல்லு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பர்ஃப்யூம் அப்படின்றத வாங்கி வண்டியில் வைப்பேன். வண்டியை நிறுத்திட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் வண்டி எடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கழித்து வண்டி எடுப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒட்டிக்கும். இங்கே பாருங்கள் எப்படி ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். சைடில் வந்துட்டு உங்களுக்கு ஜெல் மாதிரி போகுதுங்களா, சென்டரில் போக மாட்டேங்குது பாருங்கள். ஒரு மாதிரி இந்த இடத்துல ஒட்டிகிட்டு இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல லிக்விட் மாதிரி வந்துட்டு ஒட்டிக்கிச்சு. இது என்ன ஆகுதுன்னா இந்த பேக் சைடு வழியாக தான் இந்த ஸ்மெல் அப்படின்றது வரும். ஏன்னா பேக் சைடு வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடியது. அதே போல் வந்துட்டு இந்த பேக் சைடில் வந்துட்டு உங்களுக்கு எப்படின்னா அந்த எப்படின்னா டிஷ்யூ மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த ஸ்மெல் இது வழியாக தான் நமக்கு வெளியில் வருது. ஓகே, நீ இதை வாங்கி வச்சா ஃபுல்லாகவே வந்துட்டு இது ஒட்டிக்குதுங்க. இது ஒட்டுறதுனாலேயே நானும் வந்துட்டு எதை வாங்கி போட்டால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் கடுப்பாகி வேறு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பர்ஃப்யூம் எடுத்து இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சின்னதாக அந்த சீட்டில் அடிச்சு விட்ருவேன். அதாவது இந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா இதில் கேஸ் கிடையாது. அதனால் இதை பார்த்தீங்கன்னா நான் காருக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு, ஏசி கரெக்டாக ஓட்டுனா நல்லா தான் இருக்கும். இதை தான் யூஸ் பண்ணிட்டு தான் ஒரு 70 ரூபா. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு வெறும் இது தானே, அதாவது லிக்விடு மாதிரி தானே, தண்ணி மாதிரி தானே, இது கேஸ் கிடையாது உள்ள. அப்படி இருக்கிற பட்சத்தில் வண்டியிலையும் இதை தாராளமாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கி வச்சுருந்தேன். பட்டு கார் பர்ஃப்யூம்னு சொல்லிவிட்டு அந்த கேஸோட பர்ஃப்யூம் இருக்குங்க, அதெல்லாம் தயவு செஞ்சு வாங்கி வண்டியில் வச்சிடாதீங்க. ஏன்னா அதில் வந்துட்டு பயங்கரமாக வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு லென்த்தாக போகணும்னா ஷார்ட்டாக முடிச்சிடலாம். இது ரெண்டுமே வாங்கி வச்சேன். அடிக்கடி வந்துட்டு இதை அடிச்சிட்டு இருக்க முடியாது, கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கேஸு. அதுக்கப்புறம் இதையும் வந்துட்டு நம்ம சும்மா ஒரு காரை வச்சுருக்கிறோம், இதை போய் வந்துட்டு ஏதோ சிகரெட் டப்பா மாதிரி வந்துட்டு இதை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பட் இதனுடைய இதுவும் நல்லாவும் இல்லை. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள தான் எனக்கு இது வந்துட்டு கிடச்சிது. அதாவது ஆன்லைன் மூலிமா ஜெப்டோவில் தேடிட்டு இருந்தேன்னா சும்மா போய் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா இது கிடச்சிது. ஸோ இதனுடைய பேர் என்னன்னா, இருங்க நான் பார்க்கவே இல்லை நான். பட் இதை பற்றி கார் சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. அவங்க ஸ்பான்சர் போட்டாங்க, நம்ம ஸ்பான்சர்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு பார்த்தேன், நல்லா இருக்கும்னு நினச்சி வாங்கினேன் நான். அது எப்படி இருக்குது, ஸ்மெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஐ திங்க் இது இனோல்னு நினைக்கிறேன். ஸோ இதனுடைய பேர் இது போட்டிருந்தாங்க. பார்த்தேன், ரேட்டும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக இருந்துச்சு. பட் நான் இதில் பார்க்கக்குள்ள ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 500-600 போட்டிருந்தாங்க. இதில் 499 ரூபா. அப்புறம் ஆஃபர் கீஃபர்லாம் போட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 125 ரூபா ஆஃபர் போட்டு இதை பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு எனக்கு கொடுத்தாங்க. 400 ரூபானா 275 ரூபா அப்படி கட்டுற மாதிரி வந்துட்டு கொடுத்தாங்க. சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. இது ஸ்பான்சர் கிடையாதுங்க, மறுபடியும் சொல்லிடுறேன், இது ஸ்பான்சர்லாம் கிடையாது. இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதில் ஒரு பேடு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த பேடை வந்துட்டு நீங்கள் இந்த பர்ஃப்யூம் மூலிமா இதில் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். அது கிட்டத்தட்ட வந்துட்டு எவ்வளோ ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக வந்துட்டு தாங்கும் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அந்த சைடில் கூட அடிக்கலாம். ஆனால் சைடில் அடிச்சிங்கன்னா அந்த ஆல்கஹால் மாதிரி இருக்கும்ல, அது பட்டு சைடில் ஒரு மாதிரி வந்துட்டு திட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படிலாம் பண்ணாதீங்க. இதுக்குன்னு ஒரு பேடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பேடில் தான் நீங்கள் கண்ணாடி இருக்கு இல்லைங்களா, அந்த கண்ணாடியில் அப்படி தொங்க விட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வித வந்துட்டு இடைஞ்சலும் இல்லாமல், அதை வச்சுருக்கேன் இதை வச்சுருக்கேன்னு எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு அந்த வாசனை அப்படின்றது மட்டும் உங்களுக்கு பயங்கரமாக வரும். அப்புறம் ஒரு QR கோடு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு எதுக்கு, பர்ஃப்யூமை பார்க்கலாம். பர்ஃப்யூம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதாவது ஸ்மெல் அப்படின்றது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே இது வந்துட்டு கேஸ் கிடையாது. இதில் நமக்கு ஆல்கஹால் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. கேஸ் இல்லை அப்படின்றதுனால நமக்கு இது வந்துட்டு வெடிக்கிறதுக்கோ இல்லை டேமேஜ் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப கம்மி இல்லை, கிடையவே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ரொம்ப சிம்பிளாக. ஸோ இதனுடைய வாசனை எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். இதனுடைய வாசனை எப்படி இருக்குன்னா, அந்த அத்தாருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் அப்படின்றது கொடுக்குது. ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது.
பட் ஆனால் நீங்கள் மைல்டாக காருக்குள்ளே அடிக்கிறதுனால இதனுடைய வந்துட்டு ஸ்ட்ராங்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் ரொம்பலாம் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான், நெடியரிக்கும், தலைவலி வந்துடும். பட் ஆனால் இதில் லைட்டாக இங்கே பாருங்க, அவ்வளோதான், ஒரு ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா அந்த கலர் மாறிடுச்சிங்களா. அதனால தான் உங்களை வந்துட்டு இதில் அடிக்காதீங்கன்னு சொல்கிறேன். அதில் அடிச்சிங்கன்னா இது போல் வந்து கலர் மாறிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும். இப்போ நம்ம வந்துட்டு இதை சைடில் மாட்டிடலாம். இதனுடைய விலை பார்த்திங்கன்னா நான் வாங்கினது கம்மி, பட் இதனுடைய விலை வந்து 450 ரூபா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காரில் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சீட்டை ஒன்று மாட்டி விட்றதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. சூப்பராக இருக்குது, வாசனையும் நல்லா இருக்குது. எனக்கு யூசேஜ் காரில் வச்சுக்கலாம், தேவைங்கிறப்ப அங்கே அடிச்சுட்டு அதை உள்ளே வச்சிட்டோம்னா நமக்கு வாங்குகிற காசு ஒர்த்தாக இருக்குன்னு தான் எனக்கு இது 100% ஹோப் இருக்குது. ஏன்னா இது வெறும் லிக்விட் தானே, கட்டி ஆகிடாது இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா கார் வச்சுருக்கிற நீங்களும் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ இது மாதிரி வந்துட்டு கார் சம்மந்தப்பட்ட பயனுள்ள வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்மளுடைய வந்துட்டு மிஸ்டர் விஸ்வா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.